ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழச்சி பத்மா vlogs. என் பேர் பத்மா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு சடனாக மைண்டில் வந்தது, கிச்சன் டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம எப்படியும் இது நான் சொல்லிட்டே இருப்பேன் இல்லைங்களா, இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ரீஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணணும். வச்சு அப்படியே இருக்குது, நான் எதுவுமே செய்யலை, அப்படியே வச்சது அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பண்ணிட்டு அப்புறம் காட்டலாம், இப்போ பார்த்தா அசிங்கமாக இருக்கும். ஸோ சரி, நான் யோசித்தேன், எதுக்கு நம்ம எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணி காட்டணும், இருக்கிறது அப்படியே காட்டலாம். ரியல் கேண்டிட் வீடியோவாக இருக்கட்டும், கிச்சன் டூராக இருக்கட்டும், ரொம்பவே ஃபேன்சியாக எல்லாம் அப்படியே அழகழகாக வச்சு அதெல்லாம் நம்ம ரியாலிட்டின்னா இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் எப்படி வச்சுருக்க காட்டுறேன். நான் வந்து டே டு டே எப்படி எந்த மாதிரி யூஸ் பண்ணி எப்படி வச்சுருக்கேன் அப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க, கிச்சன் டூரில் ஒன்று ஒரு கபோர்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கிச்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கிச்சன் டூர் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே நார்மல் கிச்சன். ஸோ ரொம்ப எல்லாம் ஃபேன்சியெல்லாம் இருக்காது. ஸோ இதுதான் கிச்சன் என்ட்ரன்ஸ். கிச்சன் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எங்களுக்கு பூஜை ரூம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து சைடில் வந்து ஒரு பூஜா ஷெல்ஃப் இருக்குது, குட்டி ஷெல்ஃப், வால்லையே மாட்டி வச்சுருக்கோம், வால் மவுண்டட். இதுதான் என்ட்ரன்ஸ், இப்படி இருக்கும். ஸோ மேலே ஒரு கிளாக் இருக்குது, சைடில் வந்து ரெண்டு உடன் இது மாதிரி இருக்குது, ஒரு அடான்மெண்ட். அதில் வந்து நீங்கள் இந்த சைடில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் வந்து இது லேம்ப் ஏதாவது தொங்க விட்டுக்கலாம். ஸோ அதை பற்றிக்கு நான் தொங்க விடலை. ஸோ இது வந்து ரெண்டு சும்மா இந்த ஃப்ரேம் இப்படி மாட்டியிருக்கேன். ஸோ சும்மா கோட்ஸ். ஸோ அப்புறம் இந்த சைடில் வந்து ஆர்டிஃபிஷியல் அனியன், இந்த மாதிரி வெங்காயம், பச்சை இது ரெட் சில்லி, அப்புறம் வந்து பூண்டு இல்லாத அதுவும் ஒயிட்டு வெள்ளை வெங்காயம் தான். இது சும்மா இப்படி ஷோக்கு மாட்டி வச்சுருக்கேன். இங்கே ஒரு வால் ஃப்ரேம் இருக்குது. ரோல், இது வந்து கிச்சன் ரோல் வித் இட். இது வந்து ரோலிங் பென். பி கிரேட்ஃபுல், நம்ம கிரேட்டர் இல்லையா, கிரேட்ஃபுல். அப்புறம் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், சும்மா ஒரு இது. ஸோ நம்ம என்டர் பண்ண உடனே, கிச்சன் என்டர் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்டுறேன், இங்கேயும் ஒன்று ஏதோ ஒட்ட வச்சுருக்கேன். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. இது வந்து வால் வினாயில், இது ஸ்டிக்கர். இது வந்து ஆக்சுவலி உல்ட்டாவாக ஒட்ட வச்சுட்டேன். இது வந்து இப்படி வந்திருக்கணும். ஸோ மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர். இது வந்து கோட்ஸ் மேலே வந்திருக்கணும் அந்த எழுத்து. இது வந்து இப்படி தலைக்கீழே இருந்திருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று எனக்கு அந்த டைமில் தோணலை, அப்படியே மாட்டிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, என்டர் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வந்து நானாக மாட்டினேன். இது வந்து ஸ்டீல், என்ன சொல்கிறது, கார்னர், இது ஷெல்ஃப். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாத போது இதை மாட்டிட்டேன். ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நிறைய சேர்ந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா டே டு டே யூஸ் பண்ணுவேன். பசங்களுக்கு லஞ்ச், ஸ்நாக்ஸ், ஃப்ரிட்ஜில் ஏதாவது வைக்கணுன்னா இங்கேருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிள், எடுத்து வச்சுருவேன். இல்லை நம்ம யாருக்குன்னா கொடுத்து அனுப்பணும், பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும், டக்குன்னு ரொம்ப ஈஸிலி ஆக்சசிபிள். ஸோ இதே மாதிரி மெடிசின்ஸ், டே டு டே யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ், நம்ம ஹேண்ட் சானிடைசர், இரும்பல் மருந்து, அந்த கிரைப் வாட்டர், இதெல்லாம் டே டு டே, இதெல்லாம் நான் உள்ளே வைக்க மாட்டேன் கபோர்டுக்குள்ளே. ஸோ இது ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் எனக்கு இரும்புறானா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன். கிரைப் வாட்டர் அத்தரோட ஃபேவரெட். இது வந்து சும்மாவே எனக்கு வயிறு வலின்னு வாங்கி குடிச்சிட்ருப்பேன் இதை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, என்டர் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த யூனிட் இருக்குது. ஸோ இது வந்து வாலில் அட்டாச்டு இல்லை, இது வந்து தனி யூனிட். இது வந்து நாங்கள் ரீசெண்டாக தான் பண்ண வச்சோம். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவை இருந்தது, ஸ்பெஷலி இந்த கிரைண்டர், இட்லி பாத்திரம், அப்புறம் இந்த ஓடிஜி வைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா, இது வந்து நான் வந்து சிலிண்டர் பக்கத்தில் அந்த கேபினெட் அடியில் தான் வச்சுருந்தேன். ஸோ ஒரு வாட்டி மாவு அரைக்கும் போது தூக்கி வச்சு அரைக்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ரொம்ப பெரிய கிரைண்டர், இது பெரிய சைஸ் கிரைண்டர். அதே மாதிரி ஓடிஜி வாங்கும்போது இங்கே ஒரு டேபிள் போட்டு தான் இது வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு டெஸ்பரேட்டாக ஒரு யூனிட், ஒரு ஸ்லாப் தேவை இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து ஆர்டர் பண்ண வச்சோம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவை இருந்தது, சம்திங் ஸ்டோரேஜ் வித் ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி வர மாதிரி. அந்த பிளாட்ஃபார்மில் நான் என்ன பண்ணேன்னா, ஏன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த 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 மாதிரி ஹெவியான ஐட்டம் எல்லாம் மேலே வைக்க முடியும் தைரியமாக. அதே மாதிரி வாலோட சேர்த்து பண்ணாக்கா நமக்கு இது இல்லை. ஏன்னா இதை நான் இப்போ ஃப்யூச்சரில் கூட நான் இப்போ எங்கேனா யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எந்த ரூமில் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அப்படியே ஒரு யூனிட்டாக, ஸ்டோரேஜ் யூனிட்டாக பண்ணிவிட்டு
இது மேலே வந்து பிளாட்ஃபார்ம். நான் இது ஃபுல் கிச்சனோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தேவை, அங்கே பார்த்தீங்கன்னா கதவு இருக்குது, இது உள்ளே போகிறதுக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்கும். அந்த பக்கம் அது பால்கனி டோர், அது இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் போர்டுக்கும் இதுக்கும் ஹைட் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் போர்டுக்கு அடியில் வரணும், இந்த ஓடிஜி எல்லாம் மேலே போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, அதே மாதிரி இப்போது நான் கிரைண்டர் இப்படி வைக்கிறேன்னா பாருங்கள் கரெக்டாக இருக்குது, எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணும். ஸோ அதே மாதிரி இதோட மெஷர்மெண்ட் இது இன்னும் முன்னாடி வந்துருச்சுன்னா நமக்கு இங்கே போகிற வர கஷ்டமாயிடும். ஸோ அவ்வளோலாம் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஏதோ நல்லா வந்துருச்சு. ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது பார்த்திங்கன்னா என் பேர் கிராண்ட் சில்ட்ரன் கூட யூஸ் பண்ணலாம், அவ்வளோ ஸ்ட்ராங் சீசம் வுட். இது ஆர்டர் பண்ண வச்சது, டிசைன் எல்லாம் நம்மளே கொடுத்து. அதே மாதிரி இது வந்து ஸ்லாப். ஸோ இது வந்து அடியில் வந்து உங்களுக்கு காட்டுறேன், இது மேலே ஸ்லாப் மெஷர் பண்ணி இது மேலே உட்கார வச்சுருக்கோம் ஸ்லாப். இது அப்படியே ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். ஒட்ட வச்சுருக்கோன்னா கம் எல்லாம் போட்டு ஒட்ட வைக்கல, அப்படியே மூவபிள் தான் இது. ஆனால் நல்லா உட்காந்துருக்கு, ஹெவியாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ரீசெண்ட் எடிஷன். இதுக்கு முன்னாடி கிச்சன் கூட நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் பண்ணும்போது அதை காட்டுறோம் உங்களுக்கு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் எப்படி இருந்தது. அதே மாதிரி அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்கு வந்து இந்த ஒரு கேபினெட் நாங்கள் பண்ணோம். இது பண்ணும் போதே தான் அதுவும் பண்ணோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். இது மாறிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அவன் அத்தர் வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளாஸ் வச்சுட்டு போயிருக்கான் தண்ணி. அப்புறம் வந்து ஓடிஜி இருக்குது. இது மேலே வந்து இது ஒரு சாப்பர் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இது ஒரு மாதிரி ஐடியல் பிளேஸ். ஏன்னா ஸ்விட்ச் போர்டு இருக்குது, வச்சுட்டேங்க. அப்போ இவங்க ஏதாவது சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருவாங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஜக்கு இருக்குது. இது வந்து நான் குடிக்கிற ஜூஸ்னா இது ஆலோவேரா, இது வந்து வீட் கிராஸ், துளசி, ஹல்தி, மஞ்சள். இது சும்மா நானே குடிக்கிறேன் டெய்லி. இது வந்து யாரும் டாக்டர் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணல, நானே சும்மா சரி துளசி கொஞ்சம் இம்யூனிட்டி நல்லா இருக்கட்டுமே குடிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர், பான் டண்டா மீठा பான். இது எங்கேயோ பார்த்து வாங்கினேன் நான். இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி நிக்நாக்ஸ், ஒரு ஆர்கனைஸ் ஏதோ ஒன்று நம்ம இது இருக்கிறது ஸ்பேஸ் இருந்தால் நம்ம வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். சில டைமில் சமைச்ச சாப்பாடெல்லாம் இங்கே வச்சுருவேன். மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா விஹான் இங்கே வந்து ஒரு ஸ்டூல் இருக்கும். அந்த ஸ்டூல் பார்த்திங்க இல்லையா, அந்த ஸ்டூலோட பிளேஸ் இது. இங்கே உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. நான் இங்கேருந்து சமைச்சு தோசை இட்லி இங்கே உட்காந்துட்டு மார்னிங்கில் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வின்டரில் வந்து நாங்கள் இங்கே ஒரு ஹீட்டர் வச்சுருவோம். ஸோ பசங்க வந்து இங்கே உட்காந்துட்டு இங்கே ஹீட்டரை வச்சுட்டு இங்கே சாப்பிடுவாங்க. ஸோ அதோட ஸ்பேஸ் இது, ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இது. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனோட ஸ்லாப் இது. ஸோ இங்கே வந்து ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு ரேக் இருக்குது, ஸ்டீல் ரேக். கீழே வந்து ட்ரிப் ட்ரே இருக்குது. இது ரொம்ப பழசு, நான் சேலில் வாங்கினேன் ஷாப்பர் ஸ்டாப்பில். ஸோ ரொம்ப ரொம்ப சீப். இது பார்த்திங்கன்னா ஒரு 500 கூட இருக்காது, 300 or 500 rupees கொடுத்து வாங்கினேன். அதோடு ஆமாம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ எனக்கு இது இல்லாமல் இருக்க முடியாது. இது வந்து எனக்கு கிச்சனில் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், ரொம்பவே விகரஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா சில்லற ஐட்டம்ஸ், கிளாஸ், குட்டி 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 கிளாஸ் கப்ஸ், ஸ்பூன்ஸ் நான் வைக்க மாட்டேன், ஸ்பூன்ஸ் அந்த பக்கம் வச்சுருவேன். இந்த மாதிரி கரண்டிங்க, சின்ன சின்ன தட்டுங்க, நிறைய சாமான் இதில் அடங்கிடும். நிறைய இப்போ சில டைமில் மேலே வரைக்கும் போயிடும். தைரியமாக வச்சுருவேன், ஈஸியாக எடுத்துருவோம். ஸோ கேபினெட்டுக்குள்ளே அப்புறம் காட்டுறேன். இங்கே சிங்க் இருக்குது, அங்கே வந்து கழுவின பாத்திரம் இருக்குது. இது வந்து ஜன்னலில் வந்து இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய தவா சும்மா பின்னாடி சொருவி வச்சுருக்கேன். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் தவா இருக்குது. என்கிட்ட பார்த்திங்கன்னா 3-4 தவா இருக்குது. கல் இது கீழே வந்து இது ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுற இது. ஆக்சுவலி நான் நீர் தோசைக்கு வாங்கினது, ஆனால் இப்போ ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இது வந்து சப்பாத்தி, பராட்டா சப்பாத்தி நம்ம எண்ணெய் போட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த கல் இது. ஸோ இதில் நான் வேறு எதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து தோசை கல், இதில் தோசை மட்டும்தான். இந்த தவா வந்து ஃபுல்காக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் மிக்ஸே பண்ண மாட்டேன். பராட்டா எண்ணெய் போட்டுன்னா அது, ஃபுல்கானா இது, தோசைனா அது, அந்த மாதிரி. ஸோ எதுவுமே மிக்ஸ் 4 தவா வச்சுருக்கேன், எல்லாமே இரும்பு. ஸோ வாலில் வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நெயில் கட்டர், இந்த ப்ரஷ் ஒன்று நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு பிளாஸ்டிக், இது சும்மா ஹுக்கில் மாட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய மெஷரிங் கப்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கேக் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது உள்ள அந்த மெஷரிங் கப்ஸ் இருக்குது. இங்கே மிக்சியோட 3 ஜார் இருக்குது.
ஸோ இந்த கிச்சனோட ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா இது டெட் எண்ட், அந்த பக்கம் வந்து யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு சன்லைட்டும் இருக்கும். ஸோ காற்று எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டா பால்கனி எல்லா டோர் நான் க்ளோஸே பண்ண மாட்டேன். இப்போ சவுண்டு பசங்க விளையாடுறாங்க, ரொம்ப சவுண்டு வருதுன்னு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 1 2 அப்புறம் ஒரு குட்டி கேபினெட் 3 இருக்குது. எனக்கு ஓப்பன் ஷெல்ஃபெல்லாம் எதுவுமே இல்லை. ஓப்பன் ஷெல்ஃப்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுவும் காட்டிடுறேன். இங்கே வந்து கொஞ்சம் மசாலாஸ் வச்சுருப்பேன். அப்புறம் குக்கரோட விசில் எல்லாம் வச்சுருப்பேன். இது வந்து நம்ம சாம்பார் பொடி, எல்லா குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் பிளெயின் சில்லி பவுடர். உப்பு ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருந்தேன். 4 டப்பா உப்பு காலியாக இருக்குது. இப்போது உப்பு வந்து அங்கே வச்சுட்டேன். எனக்கு ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. அது இல்லாமல் உப்பு வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்க வேணாம் அப்படின்னு. வேறு வந்து இங்கே சால்ட் அண்ட் பெப்பர் ஒரு இது இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இது பெப்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வாங்கி வச்சேன். 1 ஒர்க் ஆகலன்னு இன்னொன்று வாங்கினேன். ஸோ இப்போ 2மே யூஸ் பண்ணுறோம். பெப்பர் 3 இருக்குது பெப்பருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது உட்டன்லேயும் வாங்கினேன். இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இது வாங்கினேன், அது வாங்கினேன், ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஒர்க் ஆகல மாதிரி தெரிஞ்சிச்சு. அது பார்த்திங்கன்னா சுகர் டீ. இது சுகரு டீ, இதில் சுகர், சர்க்கரை, டீ தூள் இருக்குது. லாஸ்ட் இது வந்து காஃபி. ஆனால் நான் அதில் காஃபி வைக்க மாட்டேன். அதில் வேறு ஏதோ போட்டு வச்சுருக்கேன் மசாலா. இன்னொரு டீ பவுடர் போட்டு வச்சுருக்கேன், மசாலா டீ. ஏன்னா எனக்கு மசாலா டீ பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு மசாலா டீ பிடிக்காது. அதனால் அதுலேயும் டீ பவுடர் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹேண்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ ஹேங்கர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கெட்டில் இருக்குது. இது வந்து எங்களால் இல்லாமல் இருக்க முடியாது. ஸ்பெஷலி வின்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுடு தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணாது. எல்லாமே நான் குக் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக சுடு தண்ணி வேணும் அப்படின்னா அது பண்ணி போட்டுப்பேன். ஸோ இங்கே வந்து மைக்ரோவேவ் இருக்குது. அது பக்கத்தில் வந்து இந்த கேப்பில் வந்து நான் மைக்ரோவேவ் ரொம்ப உள்ளே தள்ளி வைக்க முடியாது. உள்ளே தள்ளி வச்சுட்டா இங்கே எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் அடுப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ரொம்ப எல்லாம் வைக்க முடியாது. அது இல்லாமல் தெரியும் உங்களுக்கு வெளியில் இருந்து அப்படியே. ஸோ இது வந்து அந்த பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய திங்ஸ் அந்த பக்கம் இருக்குது. ஆனால் இங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் என்னென்ன வச்சுப்பேன்னா, இந்த லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது இது மோட்டர் அண்ட் பெசில். இது ஒன்று பெருசு சின்னது. அப்புறம் இது வந்து கென்ட் வாட்டர் ப்யூரிஃபையர். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இப்போ வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பியூர் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி கென்ட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதோட தண்ணி கண்டெய்னர் இது பெரிய பாக்ஸ் மாதிரி அழகாக இருந்துச்சு. அதனால் இதுக்குள்ளே வந்து நான் நிறைய துணி பைப் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கடைக்கெல்லாம் போகணுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்து சப்பாத்தி கல். அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சுருப்பேன், கவர் பண்ணி. தூசு எல்லாம் இருக்கக்கூடாது. பை சான்ஸ் காக்ரோச் எல்லாம் வந்துச்சுன்னா, பை சான்ஸ் காக்ரோச் இல்லை எங்கள் வீட்டில், பட் கொசு எல்லாம், அதனால் கவர் பண்ணி வைப்பேன், ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டேன். இது வந்து ப்ரெட் பேக்கெட்டு. ஒரு வாட்டி ப்ரெட்டு வாங்க கவர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இது கரெக்டாக உங்களுக்கு ஹைட் பற்றும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு டஸ்ட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த கார்னரில் இவ்வளோ விஷயங்க இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் மேலே வந்து ஒரு நிறைய காண்டிமெண்ட்ஸ், ஊறுகாய், நிறைய விதவிதமாக டிசைனாக கலர்ஃபுல் ஊறுகாய். இது வந்து கோங்குரா பிக்கிள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இதே மாமியார் செஞ்சது. இதுவும் வீட்டில் பண்ண பிக்கிள் தான். இதுவும் என் மாமியார் செஞ்சது. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாங்க. அப்புறம் இதில் வந்து நெய் இருக்குது. இதில் வந்து என்னோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இது வந்து பெங்காலி ஸ்டைல் பிக்கிள். இது வந்து வீட்டில் நான் காய்ச்சினா கொஞ்சம் நெய். இது ஃபினிஷ் ஆகி போச்சு. அப்புறம் பொடி இது வந்து அத்தரோட சாக்கோஸ். இது நான் யூஸ்வலாக எங்கே வைக்க மாட்டேன், அவன் வச்சுருக்கான். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வேணும் இருக்கும்போது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து நான் 2 டபுள் சைடு டேப் போட்டு கொஞ்சம் பேக்கிங்க்கான இது வச்சுருக்கேன். இந்த சிலிக்கான் டாங்ஸ், அப்புறம் வந்து ஸோ அது வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு, இதில் வந்து இது ஃபேன்சியாக கொஞ்சம் கிரேப்ஸ் மாட்டியிருக்கேங்க. இது ஆர்டிஃபிஷியல் கிரேப்ஸ். இது வந்து டவல், கிச்சன் டவல், ஹேண்ட் டவல் எல்லாம் போடுறதுக்கு. அதுலேயே இந்த ஹுக், ஹுக் 2 இருக்குது. இந்த ஹுக்கில் வந்து 2 பசங்களோட லஞ்ச் பேக்ஸ் இங்கே மாட்டியிருப்பேன். அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோடய வெஜிடபிள் பாஸ்கெட். ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு மேலே வந்து ஒரு ரெண்டு இருக்குது. ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு பாஸ்கெட் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து மெடிசன் பாக்ஸ். எல்லா மெடிசன்ஸ் இதில் இருக்கும். ஸோ மெடிசன் பாக்ஸ். அங்கே வந்து இதெல்லாம் ஜங்க் இருக்குது. இதில் காட்டன், நம்ம இயர்பட்ஸ், பிளா பிளா பிளா, மெஷரிங் டேப் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன. ஸோ எல்லாமே இருக்கும்.
இந்த நைஃப் ஷார்ப்னர் என்னென்னவோ இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸோ எதனா தேவை அப்படின்னா அதில் இருக்கும், அதில் தேடணும் கொஞ்சம். ஸோ மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கும் வச்சுருக்கேன். அதே மாதிரி அது வந்து என்ன சொல்கிறது, அது கேக் எல்லாம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, எலக்ட்ரிக் பீட்டர். அது ஒரு கிளாக் ஒன்று வச்சுருக்கேன். பக்கத்தில் பெரிய சாஸ் பேக்கெட் கீழே வச்சு அதர் சாப்பிட்றோம், அதனால் அங்கே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு மேலே வந்து டிஷ்யூஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் கிச்சன் ரோல், டிஷ்யூ, கிச்சன் டவல் அதெல்லாம். இது வந்து ஒரு கண்டெய்னர், ஸ்டீல் கண்டெய்னர் என்னோடய ஃப்ரெண்ட் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் கிச்சன் ரீஆர்கனைஸ் பண்ணும் போது அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதை வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு அதில் வந்து நான் என்ன போடுறது நான் இன்னும் டிசைட் பண்ணல. மோஸ்ட்லி பாஸ்மதி ரைஸில் ஜீரக சம்பா ரைஸ் அதை தான் போடணுன்னு வச்சுருக்கேன். ஸோ ப்ரெட் பேக்கெட்டும் இங்கே சைடில் வச்சுருவேன், சும்மா இது பண்ணு. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து க்ளீனாக எவ்வளோ முடியுமோ காலியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ அடுப்பு இது வந்து ஓகே, ஃபஸ்ட்டு இங்கேருந்து காட்டுறேன் இந்த கார்னரில் என்ன இருக்குன்னு. ஷெல்ஃப். ஸோ இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டர் ஷெஃப்போட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நான் விஹான் ஸ்பெஷலி அவனோட ரெசிபி வீடியோஸில் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான்ஸ்டிக் இது வந்து நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி மூடியெல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரேராக ரெசிபி வீடியோஸ்க்கு, ஸ்பெஷலி விஹானோட ரெசிபி வீடியோஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில். இங்கே வந்து இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது எனக்கு கல்யாண கிஃப்ட்டில் வந்தது ஒரு மக் செட். ஆனால் இதில் மக் செட் இல்லை. இதில் வந்து நான் கொஞ்சம் கட்லரி க்ராக்கரி வச்சுருக்கேன். நல்லா ஜிப் பவுச்சில் போட்டு கொஞ்சம் ஃபேன்சியான, நம்ம கெஸ்டெல்லாம் யாருனா வந்தால் கொஞ்சம் ஃபோர்க், டிசைனர் ஃபோர்க், ஸ்பூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ், நம்ம மீல்ஸ், டின்னர், லஞ்சுக்கெல்லாம் சாப்பிட்றோம். இது மேலே வந்து இது வந்து ஒரு விஹானோட ஓல்டு டிஃபின் பாக்ஸ். இதில் வந்து நான் மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். இது எனக்கு நல்லா காம்பேக்டாக இருக்குது. நம்ம நார்மல் பசங்களோட மெடிசன்ஸ் இது. ஸோ சைடில் வந்து இதுவும் ஒரு மெடிசன், இருமல் மருந்து. சைடில் வந்து இது வந்து ஒரு நைஃப் ஷார்ப்னர். இதை நான் யூஸே பண்ணுறதில்ல. கொஞ்சம் ஜிப் பவுச்சஸ் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் பிளாட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற பிளாட்டர்ஸ். நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேன்சியாக காட்டணும் அப்படின்னா. இங்கே வந்து இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இந்த பவுல்ஸ், கண்ணாடி பவுல்ஸ், எல்லாமே கண்ணாடி செராமிக் பவுல்ஸ், இதெல்லாம் நான் ரொம்பவே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து ஒரு ஸ்பூன் செட் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் நான் மாற்றி மாற்றி பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துப்பேன். இங்கே கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணாததெல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த கபோர்டில் இருக்குது, கேபினெட்டில். இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான கேபினெட். இதுதான் என்னோடய கிச்சனோட மெயின் இது. ஸோ ஃபுல்லாக அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் கல்யாண புதுசில் வாங்கினது. அப்படியே ஒரு 10 செட் அந்த மாதிரி வாங்கிட்டு, அப்புறம் மிச்ச கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரூவோட ஃப்ரீயாக கிடச்சிது. இது வந்து சவன் பிராஷோட ஃப்ரீயாக கிடச்சிது. இதிலெல்லாம் இது கடலை மாவு எல்லாமே என்ன அது ஒரு ஃப்ரீ கண்டெய்னர். அதில் வந்து என்னவோ போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், இதுவும் ப்ரூ கண்டெய்னர். அப்புறம் இதுவும் ஸ்பைசஸ். இதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவராக போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் வைக்கணும். இந்த குட்டி கண்டெய்னர்ஸ் வேறு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது என்னோடய அஞ்சரை பெட்டி. அப்புறம் இந்த பருப்பு, துவரம் பருப்பு, இது வந்து இது பாசிப்பருப்பு. ஸோ எல்லாமே ரொம்ப பழ கண்டெய்னர். கொஞ்சம் புது கண்டெய்னர் இருக்கும். கொஞ்சம் இதில் வடகம் இருக்குது. இது வந்து கோகோனட் மில்க், க்ரீன் டீ. இந்த 3 பாஸ்கெட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையவே திங்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ சிலது நான் யூஸ் பண்ணது இந்த மாதிரி கவரில் இது போட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேமியா. இது வந்து இந்த பாஞ்ச் ஃபோரன் சொன்னையில் தாளிக்கும் போது யூஸ் பண்ணுறது. இதில் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். எனக்கு ஆனால் ஓகே, நம்ம ஒரு வாட்டி யோசிப்பேன் சேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் அன்யூஸ்டு பேக். இதெல்லாம் டீ தூள், இது மல்லித்தூள், காஃபி தூள், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் இருக்கும். ஸோ நான் பார்த்துப்பேன் ஒரு பாஸ்கெட்டில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடி போட்டு வச்சுருக்கிறது, ஒன்றுத்தில் வந்து யூஸ் பண்ணாதது. இதில் வந்து கொஞ்சம் காஃபி தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். இதில் வந்து கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் இந்த மாதிரி எல்லாம் நானாக கொஞ்சம் பார்த்து இது பண்ணுவேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே மிக்ஸ் ஆகிடும், இதாகாது. ஸோ இது ஓகே. இது இப்படி வச்சுருக்கேன். இதுதான் இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேக்குக்கு யூஸ் பண்ணுற வெனிலா எசன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம்
ஒரு குட்டி இதுவும் டிஃபன் பாக்ஸ் கண்டெய்னர் ஒன்று, அதில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃபுட் கலர்ஸ், கொஞ்சம் எசன்ஸ் அதெல்லாம் பாருங்கள். இதுவும் எனக்கு ஏதோ ஒரு ஃப்ரீ டப்பா இது. இந்த வந்து கடல பருப்பு, இதில் வந்து எல்லாம் இந்த மாதிரி ரேண்டமாக அப்படி அந்த டைமில் எந்த டப்பா காலியாக இருக்கோ அந்த டப்பாவில் போட்டு வச்சுருது. ஸோ கரெக்டாக அடுப்புக்கு மேலே. ஸோ இதுதான் டே இன் டே ஹவுஸ் ரெகுலராக ரொம்பவே ரிலீஜியஸாக யூஸ் பண்ணுறது. அது இந்த ஒரு கேபினெட்டுக்கு தான் நிறைய மேக் ஓவர் தேவை. ஸோ இது எல்லாமே டப்பா நான் வந்து இப்போ நல்ல டப்பா பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டப்பா எல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் பேர்ல் பெட் நல்ல டப்பா. ஸோ கண்ணாடி எனக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நான் ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணால் நான் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சமைப்பேன். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக சமைக்கும் போது நான் ஓப்பன் பண்ணி ரொம்பவே ஒரு ரஃப்பாக எடுத்து இது பண்ணும் போது எனக்கு பயம், எங்கன்னா விழுந்துட்டா. ஓரளவுக்கு நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணலாம், நல்லது. பட் ரொம்பவே ஃபுல்லாக எல்லாம் என்னால் ரீப்ளேஸ் பண்ணி கண்ணாடி நான் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கண்டெய்னர், ஸ்கொயர் கண்டெய்னர் வாங்கினா நீங்கள் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று மேலே கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும். அதனால் எல்லாமே இப்போது ஸ்கொயர் கண்டெய்னராக வாங்கணும்னு பார்க்குறேன். ஸோ இதுவும் ஃபுட் கிரேட் தான். அது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டால் சீ த்ரூ நமக்கு என்ன இருக்குன்னு உள்ளே தெரியும். ஸ்டீலும் எனக்கு ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டீல் வந்து உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ ஸ்டீலும் இருக்குது பாருங்கள். இங்கே உள்ளே கொஞ்சம் ஸ்டீல் வச்சுருப்பேன். கண்டெய்னர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்து நிதானமாக செய்யணும். ஸோ இது கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ இந்த கேபினெட்டில் வந்து இதில் நிறைய டப்பாவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அப்புறம் வந்து போன்வீட்டா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பருப்பு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து பின்னாடி அவல். அங்கே இடம் இல்லைன்னா இங்கே தள்ளிடுவேன். அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸு எல்லாம் மிச்சம் மீதி பிஸ்கெட். அப்புறம் நிறைய கண்டெய்னர் காலியாக இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னர் எல்லாம் நான் எல்லோரும் பாருங்கள் பிஸ்கெட்ஸ். ஸோ இந்த கண்டெய்னர் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போகிறேன் நான் யாருக்கு நான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ் தான் என்கிட்ட இப்போ இல்லை. இதுதான் நான் பார்த்து கொஞ்சம் செட்டாக வாங்கணும். ஏன்னா பண்ணுறது இருந்தாக்கா நான் ஒழுங்காக கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணணும். ஸோ எல்லாமே கீழே நியூஸ் பேப்பர் போட்டு தான் வச்சுருப்பேன். ஸோ டப்பா அப்பப்போ கழுவிடுவேன். ஸோ இவ்வளோ தான். இது பாருங்கள், ராகி மாவு இருக்குது. ஸோ காம்ப்ளான் இதெல்லாம் இருக்குது இங்கே. அப்புறம் வேறு என்ன இருக்குது? இந்த கார்னர்லேருந்து காட்டிட்டு வரேன். இந்த லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது மைக்ரோவேவ் கீழே இருக்கிற இது வந்து ஒரு குட்டி பேண்ட்ரி. எல்லாமே பேண்ட்ரி தான். எல்லாம் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு பெரிய கடாய் இருக்குது. பெரிய கடாய் அங்கே வந்து எனக்கு இடம் இல்லைன்னு இங்கே வச்சுட்டேன். ஸோ இங்கே ஒரு பெரிய பாஸ்கெட் இருக்குது. அந்த பாஸ்கெட் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் யூஸ் பண்ணாதது எக்ஸ்ட்ரா ஸ்டாக். இந்த பாதி ரோஸ்டட் ரவா, அப்புறம் வந்து பாஸ்தா, பாஸ்மதி ரைஸ், இந்த மாதிரி பாஸ்தா, பருப்பு, சுகரு, கொஞ்சம் ப்ரௌன் சுகர் எல்லாமே பேக்கெட் கொஞ்சம் பாருங்கள். இது கூட போட்டு வச்சுருப்பேன். இது ரப்பர் பேண்ட்ஸ் கூட போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது ஃபுல் வந்து பேண்ட்ரி நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து கீழே ஒரு பெரிய பாஸ்கெட் வச்சுருப்பேன். அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே வந்து எல்லா பேக்கிங் சப்ளை இருக்கும் என்னோடது. ஸோ பேக் பண்ணுற ட்ரே, கேக், அப்புறம் கொஞ்சம் பிளேட்ஸ் இருக்குது. இந்த ஜல்லடை, சின்ன ட்ரே ஜல்லடை. இது வந்து கொஞ்சம் நல்ல இது வந்து பிளேட்ஸ் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணாதது கொஞ்சம் பிளேட்ஸ் எக்ஸ்ட்ரா இது அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏன்னா வேறு எங்கே இடம் இல்லை எனக்கு. இது ஒரு ட்ரே பெருஸ். இது வந்து ஒரு சாப்பிங் போர்டு இருக்குது. அது விஹான் சாப்பிங் போர்டு. இது வந்து ஒரு பெரிய அலுமினியம் தட்டு, அப்புறம் கேக் டின். இங்கே ஒரு கேக் டின் இது இருக்குது, சிலிக்கான். இது வந்து மக்கானா. இது வந்து ஸ்நாக் தான். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இருக்குது. இது இங்கே வச்சிடலாம். இங்கே ஹெவி ஆகி போச்சுன்னு கீழே வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. எல்லாமே இதெல்லாம் நான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மூலையில் தள்ளி வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய சிலிண்டர் இருக்கும். இங்கே வந்து இந்த பேக் பண்ணும்போது அந்த க்ளவ்ஸ், அப்புறம் இந்த இடத்துல தான் நான் என்னோடய கிரைண்டர் வச்சுருந்தேன். ஸோ கிரைண்டர் எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த இடம் காலியாக இருக்குது. ஸோ இந்த கேபினெட்டில் வந்து மிக்ஸி வச்சுருக்கேன். ஜார்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜார் வந்து மேலே வச்சுருக்கேன். 3 ஜாரும் இங்கே மிக்ஸி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பெரிய ரைஸ் கண்டெய்னர் இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது. ஸோ இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், பெரிய சைஸ். எனக்கு அதிக குவான்டிட்டியில் ரைஸ் சமைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் இந்த குக்கர் எடுப்பேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சாண்ட்விச் டோஸ்டர் வச்சுருக்கேன். இங்கே லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரைஸ் குக்கருக்கு பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் சாண்ட்விச்
டோஸ்டர் இருக்குது. எங்கள் கீழே வந்து எண்ணெய் வகையான ஃபுல் வெரைட்டி இருக்குது. ஸோ மேலே கவுண்டர் டாப்பில் கூட ஸ்பூன் செட், இந்த செட்டோட வைக்கிறது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. தொங்கி விட்டுருவேன், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 கண்டெய்னர்ஸில் டிஃப்ரெண்ட் கத்திங்க, ஃபோர்க்கு, ஸ்பூன் எல்லாமே அப்படி சொருவி வச்சுருப்பேன். அப்புறம் டே டு டே யூஸ் பண்ணுற எண்ணெய், கடலை எண்ணெய் ஒரு கண்டெய்னரில் இருக்கும், பக்கத்தில் நல்ல எண்ணெய் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட செட்டப். இங்கே கீழே மார்பிள் ஸ்லாப் ஒன்று, அதுக்கு மேலே வச்சுருக்க டிஷ்யூ போட்டு, இங்கே வந்து மிச்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அது ரீஃபில் பண்ணிப்பேன். எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் இங்கே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 3-4 வெரைட்டி ஆயில் யூஸ் பண்ணுவேன். கடலை எண்ணெய் இருக்கும். அப்புறம் வந்து இது இந்த குட்டி கண்டெய்னர் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு இப்போது சட்னியில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா, அதே மாதிரி கடலை எண்ணெய் பக்கத்தில் இன்னொரு ஸ்டீல் கண்டெய்னரில் வச்சுருப்பேன். கீழே டப்பாவில் பார்த்தீங்கன்னா மாவு இருக்கும், சப்பாத்தி மாவு. நம்ம சப்பாத்தி சுடும் போது மாவு கொஞ்சம் மேலே தூவிட்டு சுடுவோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து கடலை எண்ணெய் இருக்குது. இது சப்பாத்தியில் இது பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த கண்டெய்னரில் தான் நான் ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெய் வச்சுருந்தேன், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில். இப்போ எனக்கு மேலே வச்சுருக்கிற ஸ்டீல் கண்டெய்னர் மாதிரியே மேட்சிங்காக இந்த ஸ்டீல் கண்டெய்னர் கிடச்சிருச்சு பாருங்கள். அதனால் இதில் வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் யாருக்குன்னா கொடுத்துட்டு போகிறேன். புது கண்டெய்னர் இது, நான் நிறைய யூஸ் பண்ணல, நல்லா இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு குட்டி கண்டெய்னரில் இது வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு, அதனால் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஆலிவ் ஆயில் பாட்டில், ஆனால் ஆலிவ் ஆயில் தீர்ந்து போச்சு. அந்த பாட்டில் நல்லா இருக்கேன்னு இதில் வந்து கடுகு எண்ணெய் வச்சுருக்கேன், மஸ்டர்ட் ஆயில். ஸோ அதுவும் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய், கடுகு எண்ணெய், அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்கும். நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாமே 3-4 வெரைட்டி இருக்கும். ஆலிவ் ஆயிலும் வச்சுருந்தேன். இப்போ நான் வாங்குறதில்ல. இந்த கண்டெய்னரில் தான், இந்த பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தேங்காய் எண்ணெய் இருந்தது. அதனால் அந்த குட்டி பாட்டிலில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இது மிச்சம் மீதி இந்த பாட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வச்சுருக்கேன். இது கீழே நல்லா திக்காக பேப்பர் போட்டுட்டு இது மேலே வச்சுருக்கேன். ஸோ சேஃபாக இருக்குது, டஸ்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ தேவை இருக்கும் போது இங்கேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன், இல்லைனா இது உள்ள பத்திரமா இருந்துக்கும். ஸோ எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி. இது கீழே பார்த்தீங்கன்னா அரிசியும் கோதுமை மாவும் டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளே நான் எதுவுமே வைக்க மாட்டேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பக்கெட் மட்டும் தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு ஏதோ லீக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ லீக் ஆகலை பாருங்கள், பேப்பர் கூட போட்டு வச்சுருக்கேன், ட்ரையாக தான் இருக்குது. ஸோ இது ஃபுல் காலி, உள்ள ஒன்றுமே இல்லை. இது வந்து இதுதான் அந்த ரைஸ் குக்கருக்குள்ளே இருக்கிற கண்டெய்னர். இது நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணுவேன். ஏதாவது நம்ம அரிசி கழுவணும், நிறைய வெஜிடபிள்ஸ் கழுவணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுவேன். இதில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் டிஸ்போஸ் பண்ணணும், இல்லை யாருக்குன்னா கொடுத்துருவேன். நிறைய அலுமினியம் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அப்புறம் நான் யூஸ் பண்ணாதது நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதெல்லாமே நிறைய இடம் அடிக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே நான் ஆர்கனைஸெல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், ஜஸ்ட் அப்படியே டம்ப் பண்ணியிருக்கேன் எடுத்து. ஸோ அதெல்லாம் நான் கொடுத்துடணும். ஸோ சிலது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் கொஞ்சம். ஸோ பேசிக்கலி இங்கே பெரிய பெரிய பாத்திரம், குக்கரு, இந்த மாதிரி பால் காய்ச்சுற இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ராரில் வந்து என்னோடய கட்லரிஸ் ஃபுல்லு, இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கிளாஸ், அப்புறம் வந்து இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பூன்ஸ், பிளா 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 இதெல்லாம் இருக்குது இங்கே. செகண்டில் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் கிரேட் பண்ணுறது, அந்த பிரெட் பண்ணால் கட் பண்ணுறது, அது ரொம்ப ஒகேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் இருக்குது கண்டெய்னர்ஸ். இதெல்லாம் நான் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம ரெசிபீஸ்க்கு எல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கலராக கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயும் இருக்குது. இது வந்து மெஷரிங், இது அந்த ப்ரெஸ்டீஜ் குக்கரில் மிக்சியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, மாவு பேசிற ஆப்ஷன், அதோட மெஷரிங் கப் அது. இங்கே வந்து கொஞ்சம் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம். கொஞ்சம் இங்கே வச்சுருப்பேன், கொஞ்சம் அங்கே வச்சுருப்பேன், கொஞ்சம் இங்கே வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதில் கொஞ்சம் இட்லி தட்டுங்க. இதில் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ எனக்கு எண்ணெய் ஃபினிஷ் ஆக போகுதுன்னு நான் எண்ணெய் வந்து மேலே தான் வைப்பேன். ஸோ மேலேருந்து இங்கே எடுத்து வச்சுப்பேன். எண்ணெய் ஃபினிஷ் ஆக போகுது அப்படின்னு எடுத்து வச்சுப்பேன். அதே மாதிரி இது வந்து சாத்தே ஸ்டிக்ஸ். இதில் என்ன இருக்குது, இதில் வந்து இதுதான் இருக்குது. சாப் ஸ்டிக்ஸ். இது வந்து நாங்கள் வாங்கினோம் ஆசையாக, சாப் ஸ்டிக்ஸில் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ இது நான் வந்து 2 செட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 5 செட்டு கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா இதில் இருக்குது. ஸோ இதுதான் தாய் ரெட் கறி பேஸ்ட். நான் சொன்னேன் இது வந்து டக்குன்னு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம், இது பேஸ்ட் இது. ஸோ இதில் ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் அப்புறம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணால் தாய் ரெட் கறி ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது இங்கே வச்சுருக்கேன். இது இங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா நான் உள்ளே வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு. இது வந்து ஏதோ ஒரு
இது வந்து இது என்னது இது தெரியலையே, இது இங்கே இப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. இது விஹான் வச்சுருக்கானா. ஸோ இது வந்து கொஞ்சம் கிளிங் ரேப், கொஞ்சம் இது வந்து பசங்களோடது. இது பேப்பர் ஸ்ட்ரா, இது கேக் பண்ணுற இது அந்த பைப்பிங் பேக். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலுமினியம் ஃபாயில். இதெல்லாம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கான். இது வந்து இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிக்நாக்ஸ் தான் இருக்கும், ரொம்ப இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஐஸ்கிரீம் ஸ்கூப், பீட்சா கட்டர், இந்த மாதிரி வித்தியாசமாக. இது வந்து பாஸ்தா எடுக்கிறது. நம்ம பாஸ்தா எடுத்துகிட்டு அந்த ஹோல்லேருந்து தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடும். நான் யூஸே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பேன் கேக் பண்ணுறது டிசைனாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின். நம்ம வந்து பிரியாணியில் ஏதாவது மசாலா போடணும், நமக்கு மசாலா ஃப்ளேவர் மட்டும் வேணும், மசாலா வேணும்னா இதில் போட்டுட்டு நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி டீ தூள் கூட இதில் போட்டுட்டு நம்ம பாயில் பண்ணோன்னாக்கா டீ தூள் இதுலேயே இருக்கும், டீ ஃப்ளேவர் மட்டும் வந்துடும். ஸோ நமக்கு வடிகட்டுற அவசியமே இல்லை. ஸோ அதுதான் இது ஒரு ஃப்ளேவர் இன்ஃப்யூசர். இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்னோட இது என்ன சொல்கிறது, இது பிளெண்டிங் மெஷின். இது இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெயினர் 2 வச்சுருக்கேன். நம்ம காய்கறி கழுவிட்டு 2 பாஸ்தா அந்த மாதிரியெல்லாம். கீழே வந்து இது வந்து இது பணியாரம், புளி பணியாரம். ஸோ அது வச்சுருக்கேன். இன்னொரு நாள் வந்து நான் என்னோடய குக்வேர் செட்டெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஒன்று எடுத்து அதை வந்து ஃபுல்லாக டேபிளில் வச்சு க்ளீனாக டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அது ஒரு போடுறேன் உங்களுக்கு ஒரு வீடியோ. ஸோ இது வந்து ஒரு ஆம்லா ஜூஸ். இதுவும் நான் குடிச்சிட்டு இருந்தேன், ஃபினிஷ் ஆகி போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது, நான் தூக்கி போடணும் இது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கட்லரி க்ராக்கரி எல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். என்னோடய பேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, ரெகுலராக யூஸ் பண்ணாதது. ஸோ இதெல்லாம் கீழே வந்து ஒரு இந்த மாதிரி ஷீட் போட்டு வச்சுருப்பேன். கீழே வந்து ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு. இதை நம்ம எடுக்க இது சைடில் வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் இந்த டைனிங் டேபிள் மேட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் மண் சட்டிங்க. ஸோ இங்கே வச்சா கொஞ்சம் சேஃபாக இருக்குது, அதெல்லாம் அதுக்குள்ளே வைக்க முடியாது. இங்கே வந்து இதுவும் நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது. நான் வந்து திங்ஸ் வந்து நான் பொருள் கொஞ்சம் வாங்கும் போது இதை பாருங்கள், இந்த கண்டெய்னர் செட்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்து இது பண்ண. இதுவும் கண்டெய்னர், இதெல்லாம் கண்டெய்னர் செட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் மிக்சியோட வந்த இது கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து ஸ்டீம் எடுக்கும்போது நான் இது யூஸ் பண்ணுவேன், ஸ்டீமர். அப்புறம் இது வந்து ஒரு கண்டெய்னர் செட். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் டிமார்ட் ஷாப்பிங் ஹாலில் போட்டிருந்தேன். கொஞ்சம் உள்ளே வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு புது ஃப்ளாஸ்க் ஒன்று. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், இது அப்படியே இருக்குது. கிளாஸ் ஜார்ஸ். இது வந்து இந்த மாதிரி நம்ம ஜாம் எல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, இது ஃபினிஷ் ஆகிட்டா நான் இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது பெயிண்ட் பண்ணிட்டு போகிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட அழகாக ஒரு ஜார் ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டுடுவேன். இப்போ நம்ம எதுக்கு தூக்கி போடணும், அதுவே ஒரு நல்ல கண்டெய்னர் தானே அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த மூலையில் வந்து டஸ்ட்பின் இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 டஸ்ட்பின் இருக்கும். 2 வெளியில் இருக்குது, 1 டாய்லெட்டில் இருக்குது. ஸோ ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட்டில் வந்து கவர் போடாமல் தான் வைப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூரில் ப்ராடக்ட் இல்லை, இது வந்து ஷோரூமில் ஆர்டர் பண்ணி ஜோத்பூர் அவங்க கேட்டலாக் காட்டினாங்க. ஸோ அதில் நானே டிசைன் எல்லாம் பண்ணி இது பண்ணேன். நான் சொன்ன டிசைன் வேறு, அவங்க ஆக்சுவலி இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டிசைன். எனக்கு மாடர்ன் அந்த கண்டெம்ப்ரரி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு எல்லாமே கட்டையில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஃபர்னிச்சர்ஸ். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைன் இருக்கணும், அந்த பழக்காலத்து டிசைன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஸோ இது வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்த ஐட்டம். இந்த பீஸ் ஃபர்னிச்சர் பீஸ் ஜோத்பூர்லேருந்து அவங்க செஞ்சு அனுப்புனாங்க. ஃபோட்டோஸ்லேயே ஃபோன்லேயே பேசி பண்ண வச்சது இது. இங்கே இவ்வளோ தான். இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டிஷ்யூஸ் எல்லாம் வச்சுருக்கேன் மேலே. அந்த டிஷ்யூஸ் இது வந்து பசங்களுக்கு வந்து நான் டெய்லி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புவேன் இந்த டிஷ்யூஸ். இதுவும் நான் ரீசெண்டாக அந்த மாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு நல்ல ஆஃபரில் buy 1 get 1 ஃப்ரீ கிடச்சிச்சு. அங்கே வந்து ஹனி இருக்குது.
அது நான் அப்புறம் சொல்கிறேன் எதுக்கு அவ்வளோ பால் பேக்கெட் அங்கே வாங்கி வச்சுருக்கேன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இது புது கண்டெய்னரெல்லாம் இப்போ வாங்கினதை நான் யூஸ் பண்ணது அங்கே மிக்ஸ் பண்ணாமல் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஒரு ஃபுல் செட் நான் ஆன்லைனில் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கொயர் கண்டெய்னர் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகுது, நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஊறுகாய் அதெல்லாம் இருக்குது. இது பாதாம் மிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் இதெல்லாம். இது வந்து சியா சீட்ஸ், இது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசூரி மேத்தி, அப்புறம் கொஞ்சம் 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 ஸ்பைசஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஓட்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து இப்போது கொஞ்சம் கால்சியம் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால பால் கொஞ்சம் ஒழுங்காக குடிக்கலாம். ஸோ நான் வாங்குகிற பால் பேக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது குடிக்காமல் இந்த மாதிரி ஸ்லிம் மில்க் வாங்கியிருக்கேன். ஸோ இது வாங்கிட்டு இது குடிக்கலாம் அப்படின்னு, ஒரு கிளாஸ் டெய்லி குடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாக் இது பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 பேக்கெட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அத்தர்வோட லஞ்ச் பாக்ஸ். இது வந்து ஒரு கண்டெய்னர். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து டீ காஃபி எல்லாம் போட்டுட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படி நம்ம இது பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ நல்லா சூடாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது கிளாஸ். இங்கே வந்து என்னோடய ப்ரெஸ்டீஜ் சாப்பர் இருக்குது. கீழே கொஞ்சம் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது. மேலேயும் கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணாதது கொஞ்சம் பாட்டில்ஸ், அது பின்னாடி வந்து அந்த மிக்சியோட பெரிய மாஸ்டர் ஷெஃப் ஜார் இருக்குது, வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து இது வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். இது ஃபுல் ஸ்நாக்ஸ். இந்த பெரிய டப்பாவில் வந்து ஃபுல் ஸ்நாக்ஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க இவங்க. ஸோ வேணும் இருக்கும்போது இந்த ஃபுல் டப்பா எடுத்துகிட்டு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு இது வச்சுருவாங்க. இதையும் ஸ்நாக்ஸ் டப்பா தான். இதெல்லாம் ஏர் டைட் கண்டெய்னர். இது ஃபுல் செக்ஷனே ஸ்நாக்ஸு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் நான் ரொம்ப ஒகேஷ்னலி தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்டில் பார்ட்டி கெஸ்ட்ஸ் எல்லாம் வரணும், நமக்கு பெருசாக ரைஸ் எல்லாம் போடுறதுக்கு வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன். மேலேயும் ஒரு மண்சட்டி இருக்குது, கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் என்னோடய கிச்சன். ஸோ இது வந்து சும்மா ஃபேன்சி. இது வந்து கலராக, எனக்கு கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சும்மா இதெல்லாமே கூட நான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம டீ கடையில் டீ குடிப்போம்ல அந்த மாதிரி கப்ஸு, ஆனால் கலராக இருக்கும். அதே மாதிரியே கலராக வாங்கி வச்சுருப்பேன். அது அத்தரோட கப்பு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி கப்ஸ், பெரிய காஃபி கப்ஸ். சும்மா ஒரே கப்பில் குடிச்சு போர் ஆகி போச்சுன்னா இதில் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இது வந்து நான் ஆம்லேட் பண்ணுறதுக்கு, மக் கேக்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு குட்டி கேசரால். இதில் வந்து நான் ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். வேணும்னு இருக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி சாக் பீஸ், பேட்ரி, மெயின் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கப் கேக் கேஸஸ் இது. அப்புறம் இது வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ். ஸோ நான் நினச்ச கிச்சன் தானே 5-10 மினிட்ஸில் முடிச்சிடும். இது பார்த்தா போயிட்டே இருக்குன்னு எனக்கு எந்த அளவுக்கு எடிட் பண்ணி போட முடியும் தெரியல, உங்களுக்கு எந்த அளவுக்கு போர் அடிச்சிருக்கோன்னு தெரியல. இதுதான் என்னோடய கிச்சன். ஆனால் கண்டிப்பாக நான் இது யூஸ் பண்ணாமல் இதெல்லாம் தலைவலி. நமக்கு இதுக்கு தான் இவ்வளோ இருக்கிறது, 4 பேர் இருக்கிற வயிறு இவ்வளோ சைஸு, அதுக்கு இவ்வளோ எல்லாம் வாங்கி அன்னெசரி நம்ம லைஃப் நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தெரியும், ஆனாலும் நான் திங்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். என்னவோ எனக்கு ஒரு வீக்னஸ். கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து என் மெமரி நான் வச்சுருப்பேன். அப்புறம் இன்னும் கூட நிறைய யூஸ் பண்ணாமல் திங்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் யோசிப்பேன், இப்போ இந்த ஒரு ரூம்லேயே இவ்வளோ திங்ஸ் நம்ம அடைச்சி வச்சுருக்கோம், இதெல்லாம் நான் கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எவ்வளோ நம்ம கிளியர் பண்ணுறோமோ நமக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லது. ஸோ யூஸ் ஆகிற திங்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் எதுவுமே டேமேஜ் இல்லை, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். ஸோ எல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா நான் உடனே தூக்கி போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோடில். இந்த கிச்சன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. இதுதான் என்னோட ஸ்வீட் கிச்சன். ஸோ இந்த எபிசோடில் இவ்வளோ தான். புது எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.